வணக்கம் மக்களே. நம்ம உலக வரலாறுலே ஒருத்தர் பேரை கேட்டாலே சும்மா அதிரதுல அப்படின்னு சொல்லும்போது உண்மையற்று வாழ்ந்திருக்காருன்னா அவர் தான் த கிரேட் கிங் செங்கிஸ்கான். சீரியஸாவே அவரை பேரை கேட்டு நடந்தது ஆளு யாருங்க? ஒரு சாதாரண பழங்குடி கிராமத்துல வந்த ஒரு மனுஷன் மிகப்பெரிய ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருக்காரு. அப்படி சாதாரண பழங்குடி கிராமத்துல வந்து ஒரு சாதாரண மனுஷனால இவ்வளவு பெரிய ராஜ்யத்தை எப்படி உருவாக்க முடிஞ்சுச்சு? அந்த எதுக்காக உருவாக்குனாரு? இப்போ அந்த ராஜ்யம் என்னாச்சு? இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நான் அமீர்கான். வெல்கம் டு த அமீர்கான் ஷோ. செங்கிஸ்கான். செங்கிஸ்கான் அப்படின்னு பேரை கேட்டாலே பல பேர் சொல்ற கருத்துக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பதிவு செய்யப்பட்ட ஹியூமன் ஹிஸ்டரியிலேயே இது வரைக்கும் யாரும் பார்க்காத அளவுக்கு மிக கொடூரமான ஒரு ஆட்சியாளர்னா செங்கிஸ்கான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன், நமக்கு தெரிஞ்ச கொடுங்கோல் ஆட்சியாளர்னா நம்ம எல்லாருமே ஹிட்லரை சொல்லுவோம். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஹிட்லர் மட்டும்தான். ஹிட்லரை விட பல 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 மடங்கு ரொம்ப கொடுங்கோலாட்சி செஞ்சு வச்சிருக்காரு. ஏன் இது சண்டைனா சட்டைகளே தானே செய்யும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆமாங்க, சண்டைனா சட்டைகளே தான் செய்யும். ஆனா கண்ணுல படுற எல்லா ராஜ்யத்தையும் தன்னோட காலைக்கு கொண்டு வருவதற்காக மிகப்பெரிய போர்களை செஞ்சாரு. அவர் காலடி எடுத்து வச்ச எந்த பிரதேசமும் ரொம்ப நாசம் செய்யப்பட்டுச்சு. அவரோட ஆயுதங்களை சிக்கின எல்லாத்தையும் ரத்த வெள்ளத்துல முக்கடிச்சாரு. ஆண் பெண் மட்டும் இல்லைங்க, சின்ன குழந்தைகளை கூட விட்டு வைக்கல, எல்லாத்தையும் கொண்டாரு. இதில் கொல்லப்பட்ட மக்களோட எண்ணிக்கை கணக்கெடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 30 to 40 மில்லியன் மக்களை கொண்டு வந்தாருன்னு சொல்றாங்க. அதாவது நமக்கு தகுந்த மாதிரி சொன்னோம்னா கிட்டத்தட்ட 3 to 4 கோடி மக்களை கொண்டிருக்காரு. கிபி 1160 காலகட்டத்தில் அப்போது மங்கோலிய நிலப்பரப்பை 16 பழங்குடி மக்கள் வந்து வாழ்ந்திருந்தாங்க. இந்த 16 பழங்குடி மக்களும் இவங்களுக்கு மேல 5 பழங்குடி மக்கள் கீழே வாழ்ந்துருந்தாங்க. மெர்கிட், கிரிட், டாட்டாஸ், நேமன், அந்த மங்கோல் அப்படிங்கிற ஒரு 5 மேஜர் பழங்குடி மக்கள் வந்து இந்த 16 பழங்குடி மக்களும் செஞ்சுட்டு வந்திருந்தாங்க. இப்படி சொல்லப்படுற மங்கோல் பழங்குடியோட மக்களோட மன்னன் பேர் வந்து இசுகே. கிபி 1362 இசுகேங்கிற ஒரு மன்னன் வந்து மெர்கிட்டின மக்கள் மேல போர் செய்யறாரு. அந்த போர்ல வெற்றியும் பெறாரு. அந்த வெற்றிக்கான அடையாளமா அங்க இருக்கிற ஒரு பெண்ணை கடத்திட்டு வந்துடுறாரு. அந்த பெண்ணின் பேர் தான் ஹோலன். அந்த ஹோலன் ஒரு பெண் அந்த மெர்கிட்டின தலைவனோட மனைவியா இருந்தாங்க. அந்த ஹோலனை கடத்தி கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிடுறாரு. ஹோலனுக்கும் இசுகேக்கும் ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறக்கும் போது தன்னோட உள்ளங்கையில ஒரு ரத்த கட்டியோட பிறக்குது. இந்த ரத்த கட்டியோட அடையாளம் நன்மைக்கா இல்லை கெட்ட சகுனமா தெரிஞ்சுக்கிறதுக்காக தன்னோட முன்னோர்கள் பார்க்கப்படுறாரு. அவங்க சொல்ற பதில் என்னன்னா, உன்னோட மகன் இந்த மங்கோலியால மிகப்பெரிய அரசனா வருவான், ஆனா அதுக்காக பல பேர்த்தோட ரத்தத்தை காவு கேட்பான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கேட்ட இசுகே ஒரு குழப்பத்துல ஆள்றாரு. அதனால தன்னோட மகனுக்கு பிற்காலகட்டத்துல எந்த ஒரு கெட்டது நடந்துடக்கூடாது, அவன் மிகப்பெரிய மாவீரன் அவர்னு சொல்லிட்டு தன்னோட மகனுக்கு டெமோஜின் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. இதுக்கப்புறம் நம்ம கதையோட ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. தன்னோட மகனுக்கு இசுகே எப்படி சர்வே பண்ணணும் அப்படிங்கிற கலையை கற்றுக் கொடுக்குறாரு. அப்படியே காலங்களும் போகுது. டெமோஜினுக்கும் 8 வருஷம் ஆகுது. மங்கோலியால உள்ள பழக்க வழக்கங்கள்ல கொஞ்சம் வேடான பழக்க வழக்கங்கள் நிறைய இருக்கு. அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கங்கள் தான் மங்கோலியால பிறக்கிற எந்த ஒரு ஆண் குழந்தையாக இருந்தாலும் 8 வயசு ஆகும்போது அந்த குழந்தைக்கு திருமணம் நிச்சயம் பண்ணணும். அது போல தன்னோட மகனுக்கும் திருமணம் நிச்சயம் பண்ண ஆசைப்படுறாரு இசுகே. அதுக்காக தன்னோட மனைவியோட டைப் மக்களோட எண்ணத்துல பொண்ணு எடுக்கலாம்னு நினைக்கிறாரு. ஸோ அதை தன் டெமோஜின் கூட்டிட்டு போறாரு. மெர்கிட் ட்ரைப் இருக்கிற கிராமத்தை அடையணும்னா 3 நாள் பயணம் செஞ்சு போகணும். அப்படி போற வழியில விட்டு போறதுக்காக ஒரு கிராமத்தை சூஸ் பண்றாரு இசுகே. அப்படி ஓய்வெடுக்க தன்னோட நண்பனான டெசிகியா வீட்டில் தங்குறாரு. டெசிகியா அவரும் ஒரு ஓங்காரன்னு சொல்லப்படுற ஒரு இனத்தோட தலைவன் தான். டெசிகியாவுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை இருக்கு. அந்த பெண் குழந்தை பேர் பொர்டே. வீட்டுக்கு வந்திருக்கிற இளநிலையில நல்லா கவனிக்கிறதுனா பொர்டே. இதை பார்த்த டெமோஜினுக்கு பொர்டே மேல ஒரு காதல் ஆசைப்படுறாரு. இதை கவனித்த டெமோஜினோட அப்பா இசுகே தன் அண்ணன்கிட்ட சொல்லி பொர்டேவை டெமோஜினுக்கு நிச்சயம் பண்றாங்க. மங்கோலியாவோட வேடான பழக்க வழக்கங்களை 2வது, எந்த பெண்ணுடைய நிச்சயம் பண்ணாலும் அந்த ஆண்மகனுக்கு 15 வயசு ஆகிற வரைக்கும் கிட்டத்தட்ட 8 வருஷம் அந்த பெண் வீட்டில் வேலை செய்யணும். அந்த ஆண்மகனுக்கு
15 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் திருமண நிச்சயம் பண்ணி வைப்பாங்க. பல ஈடான பழக்க வழக்கங்கள் மங்கோலியால இருக்கு. அதனால எசுகே டெமுஜினை அங்கே சொல்லிட்டு தன்னோட கிராமத்துக்கு கிளம்பிடுறாரு. அப்படி தன்னோட கிராமத்துக்கு போற வரையில ஓய்வெடுக்க மத்த சூஸ் பண்றாரு. அந்த கிராமம் தான் டாட்டாசின மக்கள் வாழ்ற கிராமம். என்னதான் எசுகே டாட்டாஸோட தலைவனை கொண்டு இருந்தாலும் அதெல்லாம் நடந்த பல வருஷம் ஆச்சு. நம்மளை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க ஒரு தைரியத்துல அந்த கிராமத்துல போறாரு. அந்த கிராமத்துல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷன்ல எசுகே கலந்துக்கிறாரு. என்னதான் எசுகே பிளான் பண்ணி உள்ள போனாலும் கூட்டத்துல ஒரு ஆள் இவரை அடையாளம் கண்டுபிடிச்சு இப்ப இருக்க தலைவன்கிட்ட சொல்லி அவருக்கு சூழ்ச்சி செஞ்சு அவர் குடிக்கிற பானத்துல விஷம் கலந்துடுறாங்க. நமக்கு விஷம் கலந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச எசுகே அங்கிருந்து தப்பிச்சு தன்னோட கிராமத்துக்கு போறாரு. என்னதான் எசுகே தப்பிச்சு வரணும், அவர் குடிச்ச விஷம் அவர் தப்பிக்க விடலை. அவரோட உடல்நிலை ரொம்ப மோசமா போகுது. கொஞ்சம் கொஞ்சமா ஆகவும் செய்யறாரு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிற டெமுஜின் ரொம்ப சோகமாகவும் ரொம்ப வேகமாகவும் தன்னோட அப்பாவை பார்க்க கிளம்புறாரு. ஆனா டெமுஜின் பாக்குறதுக்குள்ள எசுகே இறந்து போயிடாரு. எசுகேயோட மரணத்துக்கு அப்புறம் டாட்டாஸ் ஆசைப்பட்ட மாதிரி மங்கோல் ட்ரைப் தலைவன் இல்லாம தனித்து நிற்குது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி டாட்டாஸோட மன்னன் மங்கோல் ட்ரைப்பை கைப்பற்றுறாங்க. கூடவே எசுகேயோட ஃபேமிலியும் துரத்தி விட்டு வர்றாங்க. இப்படி தனக்கு 8 வயசா இருக்கும் போதே தன்னையும் தன்னோட குடும்பத்தையும் துரத்தி விட்ட டாட்டாஸ் மேல ரொம்ப கோவப்படுறாரு டெமுஜின். கூடவே அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு ஒரு எண்ணமும் அவருக்கு வருது. இருந்தாலும் தன்னோட அப்பாவுக்கு அப்புறம் தன்னோட குடும்பத்தை நம்ம தான் பார்த்துக்கணும், குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு வேட்டையாடி உணவுகளை கொடுக்குறாரு. டெமுஜினுக்கு மூர்த்தவனா இன்னொன்னு இருக்கான். அண்ட் அவன் பேர் தான் பெத்தர். பெத்தர் என்னதான் அந்த குடும்பத்துக்கு மூர்த்த மகனா இருந்தாலும் அவன் மிக சோம்பேறியாக தான் இருப்பான். பத்தாவதுக்கு டெமுஜினுக்கும் பல படைச்சலை கொடுத்துட்டே இருப்பான். டெமுஜினுக்கும் பெத்தருக்கும் ஆகவே ஆகாதுங்க. ஏன்னா பெத்தர் எசுகேயோட மூத்த தாரத்துக்கு பிறந்த மகன், டெமுஜின் 2ஆம் தாரத்துக்கு பிறந்த மகன். இதனாலவே அவங்க 2 பேத்துக்குள்ள சண்டை நடந்துகிட்டே இருக்கும். இருந்தாலும் தன்னோட அம்மா ஹோலன் சொன்ன வாக்கை கட்டுப்பட்டு ஒரு தடவையும் அமைதியா போயிட்டு இருக்கான் டெமுஜின். இப்படி ஒரு கட்டத்துல பெட்டர் டெமுஜினோட அம்மா ஹோலனை தரைக்குறைவா பேசி அவமானப்படுத்தியிருக்கான். இது டெமுஜினுக்கு பெட்டர்ல ரொம்ப கோவத்தை கொண்டு வருது. அவனை கொல்லுன்னு ஒரு நினைப்பு டெமுஜினுக்கு வருது. அதனால தன்னோட தம்பியோட ஹெல்ப்னால நல்ல டைம் பார்த்து பெட்டரை கொண்டு வர்றான். இதை தெரிஞ்சுக்கிட்ட டெமுஜினோட அம்மா ஹோலன் டெமுஜினையும் அவனோட தம்பியும் வீட்டை விட்டு வெளியே துரத்திடுறாங்க. வீட்டை விட்டு வெளியில டெமுஜினுக்கு ஒரு நண்பன் கிடைக்கிறான். அண்ட் அவன் பேர் தான் ஜமுக்கா. ஜமுக்காவும் டெமுஜினும் நல்ல நண்பராக வராங்க. 2 பேர் சேர்ந்து நிறைய வேட்டையாடுறாங்க. அதை தன்னோட வீட்டுக்கும் கொடுக்குறாங்க. கூடவே ஜமுக்காவும் டெமுஜினும் சேர்ந்து இவங்களோட 2 கிராமத்துக்கு ஹெல்ப் பண்றாங்க. இவங்களோட இன்னும் சில பேர் சேர்றாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து கேங்கா ஃபார்ம் ஆகுறாங்க. நம்மளோட டெமுஜினுக்கும் ஜமுக்காக்கும் ஒரே ஆசை தாங்க, பிரிஞ்சிருக்க இந்த மங்கோலியாவை ஒன்று சேர்க்கணும், மங்கோலியா ஒரே நாடாகும். இப்படி நம்ம டெமுஜினோட வளர்ச்சியை தெரிஞ்சுக்கிற டாட்டாசின தலைவன் இது யாருன்னு விசாரிக்கும் போது நம்ம கொன்ன மங்கோலோட ட்ரைப் எசுகேயோட மகன் தான் டெமுஜின்னு தெரிஞ்சுக்கிறான். அதனால உடனே டெமுஜினை அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுக்குறான். டாட்டாஸோட ஹெட் ஆர்டர் போட்டதும் டெமுஜினை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வராங்க. அதுவும் சும்மா ஒன்று கூட்டிட்டு வரலைங்க. டெமுஜினை நிர்வாணப்படுத்தி அவன் கைகளில் தங்கலியை கட்டி குதிரைக்கு பின்னாடி தரன்னு இழுத்துட்டு வராங்க. இப்படி இழுத்துட்டு வர டெமுஜினை பார்த்து அந்த டாட்டாசின மக்கள் கை தட்டி கேவலமா சிரிக்கிறாங்க. கூடவே டெமுஜின் மேல எச்சில் துப்புறதும் கல் எடுத்து வீசுறதும் கேவலமான விஷயம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கொடுமைகள் அனுபவிக்கிற டெமுஜின் கோபத்தோட உச்சிக்கே போறான். ஆல்ரெடி அப்பாவை கொண்டவனை மட்டும் பழிவாங்கன்னு நினைச்ச டெமுஜினுக்கு இப்ப இந்த கிராமத்து மக்கள் மொத்தத்தையும் கொல்லணும் கொல்ல வெளியில கத்துறான். அந்த இடத்துல டெமுஜின் ஒரு மிருகமா மாறுறான். இப்படி கூட்டிட்டு வர டெமுஜினை அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டே கொண்டு இருக்கலாம். அப்படி அவனை கொல்லாம அவனை அசிங்கப்படுத்தி இழுத்துட்டு அவனுக்கு உள்ள இருக்கிற மிருகத்தை தட்டி எழுப்பிட்டாங்க. இப்படி கூட்டிட்டு வர டெமுஜினை ஒரு இடத்துல கட்டி போடுறாங்க. அது சும்மா அவனை கட்டி போடலைங்க, அவன் தப்பிச்சு ஓடிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனோட தலையில ஒரு மரப்பலகையை மாட்டி அந்த மரப்பலகையை அவனோட கைகளை கட்டி போடுறாங்க. இங்க இருக்கிற எல்லாத்தையும் கொல்லணும்னு மிருகமா மாறி இருக்கிற டெமுஜின் முதல்ல இங்கிருந்து தப்பி நல்ல டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவன் வெயிட் பண்ண மாதிரியே இவனுக்கு காவலாம் ஒரே ஒரு காவலாளியை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாரும்
ரெஸ்ட் எடுக்க சரக்கடிக்க போயிடுறாங்க. கூட இருக்கிற அந்த ஒரு காவலாளியும் தெமுஜினை பார்த்து, டேய் 14 சின்ன பையன், உன்னை பார்த்துக்க நானும் பேசாம அவங்களுக்கு சரக்கடிக்க போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கவசத்தை கழட்டிட்டு அவன் பக்கத்துல உட்காரணும். இந்த சந்தர்ப்பத்தை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாத தெமுஜின் தன்னோட கழுத்துல மாட்டுக்கிற பலகையை வச்சு அந்த காவலாளி தலையிலே அடிக்கிறான். அடிப்பட்ட காவலாளி கீழே சரிஞ்சதும் அந்த காவலாளி மேல உட்காந்து அந்த பலகையை வச்சு அந்த காவலோட தலைய நாசம் பண்றான். இந்த சத்தத்தை கேட்டு இன்னொரு காவலாளி வந்து பாக்குறான். அவன் பார்க்கும்போது தெமுஜின் அடிச்ச காவலோட தலை சதறி கடந்துச்சு. இப்ப உள்ள வந்த காவலாளியை பார்த்த தெமுஜின் பயங்கர ஆக்ரோஷத்தோட கத்திக்கிட்டு அந்த பலகையை தன் கைகளை வச்சு உடைக்கிறான். இதை பார்த்த அந்த இன்னொரு காவலாளி பயந்துக்கிட்டு இவன் ஒரு மிருகம் தான் கத்திக்கிட்டே ஓடுறான். இதை யூஸ் பண்ணி தெமுஜின் அங்கிருந்து ஒரு வழியா தப்பிச்சிடறான். ஒரு வழியா அங்கிருந்து தப்பிச்ச தெமுஜின் பறந்து விரிந்திருக்கிற மங்கோலியாவோட மிகப்பெரிய புல்வெளியில பசியும் பட்னியோட வர்றான். இந்த கஷ்டத்துல தான் தெமுஜினுக்கு தன்னோட ஆசைகள் நினைப்புக்கு வருது. அதாவது மங்கோலியா ஒரே அரசாங்கமாகும், இந்த அரசாங்கத்தை விரிவுபடுத்தணும், அந்த அரசாங்கத்துக்கு தான் அரசாங்கம் முடிவு பண்றான். அதுக்கான பிளானும் போடுறான். அப்படி பிளான் போடுறவன் தன்னோட காதலியான போட்டேவை பார்க்க போறான். அங்க போட்டேவும் போட்டியோட அப்பாவும் தன் நண்பருக்கு போட்ட ஒப்பந்தம் படி தெமுஜினுக்கு போட்டேவை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. கூடவே போட்டியோட அப்பா தெமுஜின் பிளான் போட்டபடியே தெமுஜினுக்கு கல்யாண பரிசா தன்னோட படையை கொடுக்குறாரு. கூடவே மிக ஆடம்பரமான ஒரு கருப்பு ஆடையும் கொடுக்குறாரு. ஆனா தெமுஜின் அதுக்கும் ஒரு பிளான் போடுறான். அந்த ஆடைய தன்னோட அப்பாவோட விசுவாசியான டாகுருல் அப்படிங்கிற ஒருத்தருக்கு அந்த ஆடையை கொடுக்கலாம். இதை பார்த்த போட்டேவோட அப்பாவும் பரவாயில்ல, தெமுஜின் ரொம்ப நல்லவனா இருக்கான், தன்னோட அப்பாவோட விசுவாசிக்கும் கௌரவப்படுத்துறான்னு நினைக்கிறாங்க. அண்ட் அவங்களுக்கு தெரியாது தெமுஜினோட பிளான். இப்படி தெமுஜின் பிளான் போட்டபடியே தெமுஜினுக்கு ஒரு படை சிந்தரிச்சு. 1 போட்டேவோட படை, 2 டாகுரோட படை. தெமுஜினுக்கும் போட்டேக்கும் திருமணம் ஆகி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களோட சந்தோஷத்தை கெடுக்கிற வகையில திடீர்னு ஒரு படை தெமுஜினோட படையை வந்து காட்டுது. தெமுஜின் இது யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யோசிக்கிறதுக்குள்ளேயே அந்த படை இவங்களை துவம்சம் பண்ணி தெமுஜினோட ஒய்ஃப் போட்டேவை கடத்திட்டு போயிடுறாங்க. தன்னோட மனைவி கடத்தப்பட்ட விஷயத்தை தெரிஞ்ச தெமுஜின் அவங்க யாரு, எதுக்காக என் மனைவி கடத்திட்டு போனாங்கன்னு கத்தி கேட்குறான். அப்போதான் தன்னோட அப்பாவோட விசுவாசியான டாகுல் வராரு. வந்து சொல்றாரு, எனக்கு அவங்க யாருன்னு தெரியும், அண்ட் அவங்க தான் மெர்கிட் படை வீரர். நானும் உங்கள் அப்பாவும் ஒரு நாள் அந்த அரசுக்குள்ளே போய் அந்த தலைவனோட மனைவியை கடத்திட்டு வந்தோம். அண்ட் அவங்க தான் என்னோட அம்மா சோழன். உன்னோட அப்பா செஞ்ச தப்புக்காக உன்னோட மனைவியை கடத்திட்டு போயிருக்கேன்னு சொல்றாரு. இதை கேட்டோன்னே தெமுஜின் என்னோட மனைவி போட்டேவை கூட்டிட்டு வர என்னோட படையை தயார் பண்ண சொல்றாரு. இப்படி பைத்தியக்காரத்தனமா தெமுஜின் சொல்றத பார்த்த டாகுருல், முட்டாள் தெமுஜின், இப்படி போனா நமக்கு இருக்கிற படை பலத்தை வச்சு நம்ம ஜெயிக்க முடியாது, நமக்கு இன்னும் படை பலன் தேவைன்னு சொல்றாரு. இதை கேட்ட தெமுஜின் படையை விரிவுபடுத்துறதுக்காக அங்க சுற்றி இருக்கிற சிற்றரசர்களிட போர் செஞ்சு தன்னோட படையை பலப்படுத்துறான். தன்னோட படையை சேர்த்துனதுக்கு அப்புறம் தெமுஜின் மெர்கிட் இனத்துக்கு மேல போர் செய்ய தன்னோட படையோட கிளம்புறான். அந்த போர்ல வெற்றி பெறான். வெற்றி பெற்ற ஆசையோட தன் மனைவியை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. அதுதான் போட்டே 8 மாசம் கர்ப்பமா இருக்கா. தன்னோட மனைவி கர்ப்பமா இருக்கிற பார்த்த தெமுஜின் கலங்கி உடஞ்சிட்டு இருந்தாலும் போட்டி மேல இருக்கிற பாசத்தினால அவளை தன்னோட கூட்டிட்டு வந்துடுறான். சில நாட்கள் கழிச்சு போட்டிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறகு தனக்கு பிறந்த குழந்தைய என்ன செய்ய போறான் தெமுஜின் ஒரு பயத்திலே இருக்காங்க போட்டே. ஆனா இருந்தாலும் அந்த விஷயத்தை கேட்ட தெமுஜின் தன் மகனா அறிவிக்கிறான். கூடவே எனக்கு அப்புறம் இந்த ராஜ்யத்தை இவன் தான் ஆளுவான்னு அவனுக்கு முடிச்சு விட்டான். இது கூடவே டாகுருல் மூலியமா தெமுஜினுக்கு ஓம்கான் சொல்ற ஒருத்தரோட நட்பு கிடைச்சிது. இந்த ஓன்கான் கிரேட் மக்களோட தலைவன். ஓன்கான் ஒரு காணா மாறுறதுக்காக தன்னோட தெமுஜினோட அப்பா இசுகை நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிறாரு. அதனாலவே தெமுஜினுக்கு இவர் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துல ஓன்கானுக்கு தெமுஜினோட சிந்தனையும் வளர்ச்சியும் பிடிக்காம போகுது. எங்க இவன் நம்மளோட ஒரு பெரிய காணா ஆயிடுவான் வரம குணத்தினால
டெமோஜின் கூட இருந்துக்கிட்டே டெமோஜினை வீழ்த்த பிளான் பண்றாரு. அப்படி ஓன்கான் போட்ட பிளான் தான் இந்த ஜமுக்கா, டெமோஜினோட பழைய ஃப்ரெண்டு. இவங்களுக்குள்ள சண்டை முடித்து விட்டாலே போதும், ஓன்கான் பிளான் பண்ண சூழ்ச்சியை எக்ஸிக்யூட் பண்றான். அதுதான் ஜமுக்காவும் டெமோஜினும் ஒரு விருந்துக்கு அழைக்கிறான். அந்த விருந்துக்கு ஜமுக்காவும் டெமோஜினும் வராங்க. ஓன்கான் அவங்க 2 பேத்துக்கும் சரக்கு ஊற்றி விட்டு ஜமுக்காட்டு டெமோஜினை பற்றி புகுந்து சொல்றான். ஜமுக்காவும் சிரிச்சுக்கிட்டு டெமோஜின் பேசிட்டு இருக்கான். இப்படியே போனா எங்க நம்ம பிளான் சொதப்பிடுமோன்னு ஓன்கான் ஜமுக்கானை டெமோஜினு கீழே தாழ்த்தி பேசியிருக்கான். போட்டில் இருக்கிற ஜமுக்கா தரக்குறைவா பிறந்தவனை பற்றி எனக்கு ஈக்குவலாக பேசாதீங்கன்னு சொல்லிடுறான். இதை கேட்ட டெமோஜின் ஜமுக்கா மேல ரொம்ப கோவப்பட்டு தன் நண்பனை ஒரு அப்பிடுறான். ஒரு வழியா தன்னோட வேலை முடிஞ்சுன்னு நினைச்ச ஓன்கான் இங்கிருந்து கொளுத்தி போட்டு கிளம்பிடுறான். இப்ப ஜமுக்கா மேல கை வச்சனால டெமோஜின் மேல போர் எடுத்து வரான் ஜமுக்கா. இந்த போர்ல டெமோஜினுக்கு பயங்கரமான வீழ்ச்சி. நான் பட்ட காயத்தோடையும் அவமானத்தோடையும் தப்பிச்சு விடுறான் டெமோஜின். அப்படி ஓடி போன டெமோஜினை கண்டுபிடிக்க சொல்லி ஜமுக்கா தன்னோட படை வீரருக்கு ஆர்டர் போடுறான். இருந்தாலும் டெமோஜினை கண்டுபிடிக்க முடியல. இப்படியே நாட்கள் ஓடுது. நாட்கள் மாதங்கள் ஆகிடுது, மாதங்கள் வருடங்கள் ஆகிடுது. ஆனால் டெமோஜினை கண்டுபிடிக்க முடியல. 8 வருஷம் ஆகியும் டெமோஜின் கண்டுபிடிக்க முடியாதனால டெமோஜின் இறந்துதான் போயிட்டான்னு சொல்லிட்டு ஜமுக்காவும் டெமோஜின் ஃபேமிலியும் ஏன் ஓன்கானும் நினைச்சாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது டெமோஜின் ஒன்று சாவலை. தன்னோட 2.0 வெர்ஷனுக்காக தன்னை தயார்படுத்திட்டு இருக்கான். ஜமுக்காட்டிருந்து தப்பிச்ச ஒன்று டெமோஜின் சைனாவோட ஜின் டைனசிட்டி தான் மாட்டிக்கிறான். அந்த காலகட்டத்தில் ஜின் டைனசிட்டி தான் இந்த கிரேட் வால் ஆஃப் சைனாவை. இந்த படை வீரர்களுக்கு தான் டெமோஜின் மாட்டிக்கிறான். இந்த 8 வருஷம் அங்க அடிமையா வேலை செஞ்சுக்கிட்டு தன்னோட உடல் பலத்தையும் மனபலத்தையும் வலிமைப்படுத்தி கொண்டிருந்தான் டெமோஜின். கூடவே அங்க இருக்கிற அடிமைகளையும் அங்க இருக்கிற போர் கருவிகளையும் வச்சு தனக்கான படையா தயார் செஞ்சுட்டு இருந்தான் டெமோஜின். தனக்கான போதுமான அளவுக்கு படையும் ஆயுதங்களும் சேர்ந்ததுக்கு அப்புறம் அங்கிருந்து தப்பிச்சிடறான். வந்த முதல் வேலையா ஜமுக்கா மேல போர் செய்யறான். டெமோஜினை பார்த்த ஜமுக்காவுக்கு பயங்கர ஆச்சரியம். போர் முதல் நாள்ல தன்னோட பழைய வீரர்கள் வச்சு தான் ஜமுக்கா போர் நடத்திருக்கான்னு தெரிஞ்சு டெமோஜின் தன்னோட பழைய வீரர்களை களம் விசாரிக்கிறான். விசாரிக்கும் போதுதான் டெமோஜின் தெரிய வருது, தன்னோட பழைய வீரர்கள் பல பேர் ஜமுக்கானால ரொம்ப கொடுமைப்படுத்தி ஏன் சுடத்தினில வேக வச்சு கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட டெமோஜின் ஜமுக்கா மேல ரொம்ப ஆத்திரம் அடைகிறான். உச்சகட்ட கோவத்தை ஜமுக்கா போர்க்களமே அதிரமுடி கத்துறான். போரோட 2ஆம் நாள்ல ஜமுக்காவோட படையை ஜெயிச்சு ஜமுக்காவை கொன்னு அவனோட தலையை துண்டை வெட்டிடுறான் டெமோஜின். இந்த மாபெரும் வெற்றிக்கு அப்புறம் அந்த ராஜ்யத்தோட அரியணையில சிங்கம் போல உட்காரான் டெமோஜின். சிங்கம் போல உட்காந்துட்டு சில கர்ஜனைகளை கற்பிக்கிறான். அது என்னன்னா, என்னை எதிர்க்க நினைச்சாலும் என்னை அவமானப்படுத்த நினைச்சாலோ அவனுக்கு இதுதான் கதி. நான் கால் வைக்கிற இடம் என்னோடது, நான் பார்க்குற ராஜ்யங்கள் என்னோடது. இதை மறுத்தா நான் உங்களுக்கு தாய் துண்டிக்கப்படும். இதுவே இந்த ஜங்கிஸ்கான் கட்டளை அப்படின்னு சொல்லி ஜங்கிஸ்கானா தன்னை மாற்றி கொண்டாப்ல. பார்ப்போம். நன்றி, வணக்கம்.